Hi dear students, today we are going to see the next topic of chapter 27. Legal position of director. இயக்குனர்களின் சட்டப்பூர்வ நிலைமை. Directors are the person duly appointed by the company to lead and manage its affairs and their legal position. At time, they have to act as agent, managing partner, trustees, employee and offer. இயக்குனராக நியமிக்கப்பட்ட ஒருவர் சில சமயங்களில் அந்த நிறுவனத்தில் முகவர்களாகவும் சில சந்தர்ப்பங்களில் அந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களாகவும் சில சந்தர்ப்பங்களில் அந்த நிர்வாக பொறுப்பாண்மையாளராகவும் சில சமயத்தில் அவங்க அலுவலர்களாகவும் அல்லது அதிகாரியாகவும் கருத வேண்டியிருக்கு. எனவே அந்த இயக்குனர்களுடைய நிலையை பற்றி பல்வேறு தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டைரக்டர்ஸ் as ஏஜெண்ட். இயக்குனர்கள் முகவர்களாக. A company as an artificial person act though directors who are elected representative of the shareholders and who execute decision made for the benefit of shareholders. Hence, director share a relationship of an agent and a principal with the company. அந்த நிறுவனத்துக்கு என தனியாக உருவம் எதுவும் கிடையாது. அது அந்த இயக்குனர்கள் மூலமே இயங்க இயலும். எனவே அந்த நிறுவனத்திற்கும் அந்த இயக்குனருக்கும் உள்ள உறவு அந்த முதல்வருக்கும் அவருக்கும் உள்ள உறவு போடுறது அப்படின்னு கூறுறதுல நம்ம என்ன சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், XYZ is Chennai based private limited company which has two directors, Agi and Logu. The company wants to start its business operation in state of Karnataka and for that they need an office accommodation. Agi goes to Karnataka and buys a property in Bangalore to house of the office. Although the purchase has been made by Agi, the property belongs to the company. Agi has just acted as an agent of the company. XYZ அப்படின்ற சென்னை அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட, அதாவது தனி வரையறுக்கப்பட்ட நிறுவனத்தை ஒருத்தர் ரெண்டு பேர், அவங்க அகி அண்ட் லோகு அப்படின்ற ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, இயக்குனராக இருக்காங்க. அந்த நிறுவனத்தில் தன்னுடைய வியாபாரத்தை கர்நாடகாவில் துவங்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்காக அந்த அலுவலகத்துக்கு சேர்ந்த யோகி, அதாவது அகி அப்படின்றவர் இந்த கர்நாடகாவுக்கு சென்று அந்த நிலத்தை வாங்குறாரு, அல்லது வீடு ஒன்று வாங்குறாரு, இடம், அதாவது அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் வாங்குறாங்க. அது வாங்கினதுக்கப்புறம் அந்த அகி அப்படின்றவர் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது. எனவே இதை அகி என்பவர் முகவராக நிறுவனத்திற்காக செயல்பட்டுள்ளார். அது வாங்கினதுக்கப்புறம் அது என்னாகும், அகி அப்படின்றவருக்கு அது சொந்தமாயிருது. அகி அப்படின்றவர் வாங்கி கொடுக்குறாரு கம்பெனிக்கு சேர்ந்ததுனால். அதனால் அவர் அங்கே யாராக இருக்கிறாரு, ஹீ இஸ் an agent of the company. Directors are appointed to lead the company in relation to third parties. They can enjoy the rights and privilege of an agent. There is no personal liability on any contract entered by them if it is within the power started in the memorandum and articles of the company. If it is not so, they have personally liable. இந்த நிறுவனத்தை சார்பில் இந்த ஒப்பந்தங்களில் ஈடுபடும் போது அந்த இயக்குனர்கள், டைரக்டர்ஸ், அந்த நிறுவனத்துடைய முகவராக செயல்படுறாங்க. இந்த விதமான ஒப்பந்தங்களில் அந்த டைரக்டர்ஸ் தனிப்பட்ட பொறுப்பு எதுவும் கிடையாது, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரெஸ்பான்சிபிள் எதுவும் கிடையாது. அந்த நிறுவனத்தோடைய கலைக்கும் போது அதை அளித்துள்ள ஆதாரங்கள் அந்த வரம்புக்குள்ளே செயல்படுகின்றனர். அந்த இயக்குனர்கள் முகவராக கருதப்படுகிறார்களே தவிர, ஆனால் அவர்கள் அந்த நிறுவனத்தோட முழு நேர முகவர்கள் அல்ல. ஏனெனில்
இந்த டைரக்டர்ஸ் அந்த பங்குதாரர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், ஆனால் முகவர்கள் முதல்வர்களால் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவங்க முகவர்கள் யாரால் நியமிக்கப்படுறாங்க? அந்த கம்பெனியுடைய முதல்வரால் நியமிக்கப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the same company, due to negligence of its director, failed to pay sales tax the government. The government filed a case against the director for recovery of tax payable by the company, as the fault is that of directors. They are personally liable for the payment of the taxes. For example, ஒரு சொல்லப்பட்ட நிறுவனத்தில் இந்த இயக்குனர்கள் தன்னுடைய கவனக்குறைபாட்டால் காரணத்தால் அந்த கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய சேல்ஸ் டேக்ஸை செலுத்துறதுக்கு தவறிட்டார். இந்த நிலையில் அந்த கவர்மெண்ட் அவர் மீது வரியை வசூல் செய்கிறதுக்கு அந்த வழக்கு போடுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தா இதற்கு அந்த டைரக்டர் தான் பொறுப்பாக இருக்கணுமே தவிர அந்த கம்பெனி பொறுப்பேற்காது. ஸோ அது அவருடைய பொறுப்பற்ற செயலால் அல்லது கவனக்குறைவால் அது ஏற்பட்டிருக்கிறதுனால அதுக்கு பொறுப்பு யார்? அந்த டைரக்டர் தான். தென் நெக்ஸ்ட் ஒன், டைரக்டர்ஸ் ஆஸ் மேனேஜிங் பார்ட்னர்ஸ். மேலாளர்கள் பங்குதாரர்களாக இயக்குனர்கள். The management of company is vested in the hands of many executives. So the directors are virtual managing partners, and the directors elected by shareholders are like partners to the shareholders. However, submitted powers may be entrusted with the directors or to an outsider. Such a person has to act under the superintendence, control and direction of the board of directors. Therefore, unlike in a partnership firm, no power can be delegated to a single director as a managing partner. நிறுவன மேலாண்மை அப்படின்றது இந்த பன்முக நிர்வாகிகளுடைய கையில் இருக்குது. எனவே அந்த இயக்குனர்கள் பங்குதாரர்களை நிர்வகிப்பவர்கள் மற்றும் அந்த பங்குதாரர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்குனர்கள் பங்குதாரர்களுக்கு கூட்டாளிகள் போன்றவர்கள். இருந்தாலும் அந்த இயக்குனர்கள் அல்லாத வெளியிட்டவர்களுக்கு கணிசமான அதிகாரங்கள் ஒப்படைக்கப்படலாம். அத்தகைய நபர் இயக்குனர்களின் குழுமத்தில் மேற்பார்வை, கட்டுப்பாடு மற்றும் வழியில் செயல்பட வேண்டும். எனவே ஒரு கூட்டாண்மை நிறுவனம் அந்த போல் இல்லாமல் இது ஒரு நிர்வாக இயக்குனராக எந்த ஒரு அதிகாரத்தையும் வழங்க முடியாது. அவங்க என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு அதிகாரத்தையுமே வழங்க முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன், டைரக்டர்ஸ் ஆஸ் ட்ரஸ்டி. இயக்குனர்கள் பொறுப்பாண்மையர். Directors are trustee of the company's money and property, and they have to safeguard them and use them for the sake of the company and on behalf of the company. According to law of trust, the equitable ownership of the trust property is vested with the beneficiary only. Hence, directors cannot act as a full-fledged trustee. இந்த இயக்குனர்கள் அந்த நிறுவனத்தின பொறுப்பாண்மையவர்களாக கருதுவதாலும் அது ஒரு வகையில் பொருத்தமானதாகும். இந்த நிறுவனத்துடைய பணம் முதலான சொத்துக்களை அவர்கள் ஒரு பொறுப்பாண்மையர் நிலையிலிருந்து கையாள வேண்டும். அவற்றை அந்த நிறுவன நலனுக்காக பயன்படுத்த வேண்டும். மேலும் அந்த இயக்குனர்கள் அந்த நிறுவனத்தோட பொறுப்பாண்மையர் தவிர அந்த தனிப்பட்ட முறையில் அந்த உறுப்பினர்கள் பொறுப்பாண்மையர்களுக்கு விதிக்கப்பட்ட பல சட்ட விதிகள் இவர்களை பொறுத்த வரைக்கும் பொருந்தாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸ்வரன் கம்பெனி ஹேஸ் டூ டைரக்டர்ஸ், தீபா அண்ட் மணி. The directors issue 1,000 shares to the public and receive ₹100 each per share from the shareholders as share application, share allotment and share first call money. However, they themselves do not pay ₹100 for each of the shares taken by them. This amounts to breach of trust, and hence they are
required to pay rupees 100 each for the shares held by them. இந்த ஈஸ்வர் நிர்மோ அப்படின்றது இந்த 2 இயக்குனர்கள், அதாவது தீபா அப்படின்னு மணி அப்படின்ற 2 இயக்குனர்களும் ரூபாய் 1000 பொது பங்குகளுக்கு மக்களுக்கு வழங்குகிறாங்க. இந்த பங்குதாரர்கள்கிட்ட இருந்து ஒவ்வொரு பங்கும் ரூபாய் 100 வீதம் பங்கு விண்ணப்பத்து, பங்கு ஒதுக்கீடு மற்றும் பங்கு முதல் அழைப்பு பணம் பெறுகின்றனர். அப்படி அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு பங்குகளுக்கும் ரூபாய் 100 செலுத்தவில்லை. இது நம்பகத்தன்மையை மீறுவதாகும். எனவே அவர்கள் அந்த பங்குகளுக்கு ரூபாய் 100 செலுத்த வேண்டும். 100 ரூபாய் செலுத்தாமல் இருக்கனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 100 ரூபாய் கட்டாயமாக அந்த இயக்குனர்களாக இருந்தாலும் அவங்க ஷேருக்கு அமௌண்ட்டு செலுத்தி தான் ஆகணும். தென் நெக்ஸ்ட்டு டைரக்டர்ஸ் ஆஸ் எம்ப்ளாயி. இயக்குனர்கள் பணியாளர்களாக. டைரக்டர்ஸ் ஆர் professionals who manage the company for the benefit of themselves and for the benefit of the shareholders. However, if a director accepts employment in the same company under a separate contract of service, in addition to the directorship, he is also treated an employee or servant of the company. In the other words, when the director is appointed as whole-time employee of the company, then that particular director shall be considered as employee directors or whole-time director. இந்த இயக்குனர்கள் தங்களுடைய நன்மைக்காகவும் அந்த ஷேர் ஹோல்டருடைய நலனுக்காகவும் அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய நிபுணர்களாக இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு டைரக்டர் ஒரு தனி ஒப்பந்தத்தில் பணிபுரிய அதே நிறுவனத்தில் பணிபுரிஞ்சா பின்னர் அந்த இயக்குனருடைய கூடுதலாக அவர் இந்த நிறுவனத்துடைய ஊழியர் அல்லது பணியாளராகவும் கருதப்படுறார். இந்த எளிமையான முறையில் இந்த நிறுவனத்துடைய முழு நேர ஊழியராக இந்த இயக்குனர் நியமிக்கப்பட்ட பிறகு குறிப்பிட்ட இயக்குனர்கள் இயக்குனர்கள் அல்லது முழு நேர இயக்குனர்களாக கருதப்படுவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட இயக்குனராகவோ அல்லது ஊழியர் இயக்குனராகவோ, அதாவது ஒர்க்கர்ஸ் டைரக்டராகவோ அல்லது முழு நேர ஃபுல் டைம் டைரக்டராகவோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கருதப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், Gunalan is a director of a company who has also taken as extra charge to act as manager of the company. But as the contract of service as a manager, he is entitled to receive a remuneration. Hence, he is a director who also happens to be an employee of the company. குலாலன் அப்படின்றவங்க ஒரு நிறுவனத்தை இயக்குனராக இந்த நிறுவனத்தினுடைய மேலாளராக செயல்படுறதுக்கு கூடுதலான கட்டணத்தை எடுத்துள்ளார். ஆனால் அந்த மேலாளராக சேவை செய்கிறது மூலமாக அவர் ஒரு ஊதியம் பெறுவதற்கு உரிமை உண்டு. மேலாளர் வேலை செய்கிறதுக்கு, மேனேஜர் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கும் என்ன உரிமை உண்டு, அந்த சேலரி எடுத்துக்கக்கூடிய உரிமை அவருக்கு உண்டு. எனவே அவர் ஒரு இயக்குனராகவும் நிறுவனத்தின் ஒரு பணியாளராகவும் இருக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனிக்கு ஒரு டைரக்டராகவும் இருக்கிறாரு, கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயியாகவும் இருக்கிறாரு. தென் நெக்ஸ்ட்டு டைரக்டர்ஸ் ஆஸ் ஆஃபீஸர். இயக்குனர்கள் நிறுவனத்தின் அதிகாரிகள். Officer includes any director, manager or key managerial personnel or any person in accordance with the direction or instruction the board of director or anyone or more of the director who is or accustomed to act. Therefore, director is treated as officer of a company. Sometimes they may be also liable for punishment in form of penalties under Companies Act when the provisions of the act are not strictly complied with.
இந்த அதிகாரிகள் வார்த்தை இயக்குனர்கள், மேலாளர் அல்லது முக்கிய அதிகாரம் உள்ள நபர்கள், முதன்மை மேலாண்மை பணியாளர்கள் அல்லது யாருடைய வழிகாட்டுதல்களை அந்த திசைகளில் அல்லது அந்த அறிவுறுத்தல்களை அந்த டைரக்டர்ஸ் குழு அல்லது அந்த டைரக்டர்ஸில் யாராவது ஒருத்தர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் அது செயல்பட அல்லது புழக்கப்படுத்துகின்றனர் என்பதை பொறுத்து அது இருக்குது. எனவே இந்த டைரக்டர்ஸ் ஒரு நிறுவனத்துடைய அதிகாரிகளாக கருதப்படுவார்கள். சில நேரத்தில் அவர்கள் அந்த சட்டத்துடைய விதிமுறைகளை கடைபிடிக்காத போது அந்த நிறுவனங்கள் அந்த சட்டத்தின் கீழே அந்த தண்டனையின் தண்டிக்கப்படுகிறார்கள். அந்த சட்டத்தின் கீழே அந்த தண்டனையிலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்டிக்கப்படுகிறார்கள். Then next topic, appointment of directors under Companies Act 2013 section 152. இயக்குனர் நியமனம் நிறுமச் சட்டம் 2013 பிரிவு 152. Generally in a public company or a private company subsidiary of a public company, 2/3 of the total number of directors are appointed by the shareholders and the remaining 1/3 appointed in made as an articles, failing which shareholders shall appointment the remaining 1/3. இந்த பொதுவாக ஒரு பொது நிறுவனத்தில் அல்லது பொது நிறுவனத்தில் ஒரு தனியார் நிறுவனம் துணை நிறுவனமாக இருக்கும்போது அந்த மொத்த இயக்குநர்களுடைய 2/3 பங்கு ஷேர்ஸு அந்த பங்குதாரர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். மீதி இருக்கக்கூடிய 1/3 பங்கு நியமனத்தை அந்த செயல்முறை விதிகளின்படி, இல்லையெனில் அந்த பங்குதாரர்கள் மீதுள்ள 1/3 பங்கை நியமிக்க வேண்டும். எப்படி பண்ணுறாங்க, 3/2 பங்கு யார் மொத்த இயக்குனராகவும் மீதி இருக்கிற 3/1 பங்கு யார் இருக்காங்க அந்த பங்குதாரர்களை நியமிக்கணும். In a private company which is not a subsidiary of a public company, the article can prescribe the manner of appointment of any or all the directors. In case the articles are silent, the directors must be appointed by the shareholders. ஒரு தனியார் அந்த நிறுவனத்தில் இது ஒரு பொது நிறுவனத்தின் துணையாக நிறுவனமாக இல்லாத போது அனைத்து இயக்குநர்களும் அந்த இயக்குநர்களையும் விதத்த செயல்முறை விதிகளின்படி நியமிக்கணும். அந்த செயல்முறை விதிகள் எந்த வழிகாட்டுதலும் இல்லாத போது இயக்குநர்கள் பங்குதாரர்களால் நியமிக்கப்பட வேண்டும். Any company which wants to follow the principle of proportional representation, the Companies Act also permits the articles to provide for the appointment of 2/3 of the directors accordingly. Nominee director can be appointed by a third party or by the central government in the event of oppression or mismanagement. எந்த ஒரு நிறுவனமும் அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின கொள்கையை பின்பற்றி விரும்பினால் அந்த நிறுவனங்களின் சட்டப்படி 3/2 பங்கு அந்த பங்குதாரர்கள் நியமிக்கிறாங்க. 3/2 பங்கு அவங்க நியமிக்கிறாங்க. அந்த அடக்குமுறை அல்லது தவறான நிர்வாகத்தால் காரணமாக, அதாவது ஒருத்தவங்களை அடக்கி அவங்களுடைய அதிகாரத்தால் நடத்தக்கூடியதோ அல்லது தவறான நிர்வாகத்தின் காரணமாகவோ 3ஆம் தரப்பினர் அல்லது அந்த மத்திய அரசாங்கத்தால் இந்த இயக்குநர்கள் நியமிக்கப்படலாம். யாரால் நியமிக்கப்படலாம்? அந்த மத்திய அரசால் நியமிக்கப்படலாம். ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இயக்குநர்கள் நியமனம் தொடர்பான பொது விதிகள். First one, every director should be appointed by the company in general meeting as per the provision of the act. இந்த நிறுவன சட்டத்தில் குறிப்பிட்டிருந்தால் அந்த ஒவ்வொரு இயக்குனரும் பொதுக்கூட்டத்தில் நியமிக்கப்படுவார்கள்.
அந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருந்தா ஒவ்வொரு இயக்குனரும் பொதுக்கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, நியமிக்கப்படுவார்கள். The next, director identification number is compulsory for appointment of director of a company. அந்த நிறுவனத்தின் இயக்குனரை நியமிப்பதற்கு அந்த இயக்குனர்களுடைய அடையாள எண் கட்டாயமாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன கட்டாயமாக இருக்கணும், ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். Every person proposed to be appointed as a director shall furnish his director identification number and a declaration that he is not disqualified to become a director under the act. ஒரு இயக்குனராக நியமிக்கப்படுறதுக்கு முன்மொழிந்த ஒவ்வொரு நபரும் அவரை இயக்குனராக, அதாவது டைரக்டர் அடையாள எண் மற்றும் சட்டத்தின் கீழ் அந்த இயக்குனராக தகுதியற்றவர் என அறிவிக்கணும். நெக்ஸ்ட்டு, a person appointed as a director should give his consent to hold the office of director in physical form on or before his appointment, that is, consent to act as director of a company. அந்த இயக்குனர்கள் நியமிக்கப்பட்ட ஒரு நபர், அதாவது இயக்குனராக நியமிக்கப்பட்ட நபர் அன்னைக்கோ அல்லது அதற்கு முன்னாடியோ நேரடியாக அந்த அலுவலகத்தை நடத்த தனது ஒப்புதலை வழங்கணும். அவங்களுடைய ஒப்புதலை நேரடியாக வழங்கணும். அதாவது அந்த நிறுவனத்தை இயக்குனராக செயல்படுறதுக்கு ஒப்புதல் வழங்கும். அந்த டைரக்டராக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன தரணும், அவங்க ஒப்புதல் அளிக்கணும், நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. Then next one, company should file form with the register of companies mentioning particular of appointment of directors and key managerial person along with the consent from signed by directors as an attachment within 30 days of the appointment of a director with necessary fee. இந்த இயக்குனர்கள் நியமிக்கப்பட்ட 30 நாளுக்குள்ள அந்த இயக்குனர்கள் கையொப்பமிட்ட ஒப்புதலோட அது தேவையான கட்டணத்தையும் செலுத்தி அந்த நிர்வாக இயக்குனர்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கிய மேலாண்மை பணியாளர்கள் பற்றிய விவரங்களை அந்த கம்பெனிக்கு, அந்த பதிவாளருக்கு, கம்பெனியோடைய பதிவாளருக்கு அங்கே உரிய ஃபார்மில் அதை என்ன பண்ணணும், நம்ம பதிவு செய்யணும். The next, articles of the company may provide the provision relating to retirement of the all directors. If such provision relating to retirement are not made in the articles, provisions in the act will be applicable. இந்த எல்லா இயக்குநர்களும் அந்த ஓய்வு பெறும்போது அதுக்கு தொடர்பான விவரங்களை அந்த செயல்முறை விதிகளின்படி அதை கூறலாம். இல்லைன்னா அந்த சட்டப்படி அதை முடிவு செய்யலாம். Then next one, first director. First directors means the directors who hold office from the date of incorporation of the company. The first director are usually named in the articles of association or appointed by the directors. இந்த முதல் இயக்குனர்கள் அப்படின்றவங்க அந்த நிறுவனம் கூட்டு உருவாக்க செயல்பட்ட தேதியிலிருந்து முதல் அலுவலகத்தை இயக்குபவர்கள். இந்த முதல் இயக்குனர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ், அந்த பெயர் வழக்கமாக அந்த நிறுவனத்துடைய செயல்முறையில் ஏட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாகும், அல்லது அந்த இயக்குனர்களாக அவங்கள நியமிச்சிருப்பாங்க. த நெக்ஸ்ட்டு, அண்ட் த கேஸ் ஆஃப் எ ஒன் பர்சன் கம்பெனி, an individual being a member shall be deemed to be its first director until the director are duly appointed by the member in accordance with the provision of section 152. ஒரு நபர் அந்த நிறுவனத்துடைய வழக்கில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். அதாவது செக்ஷன் 152 பிரிவின்படி அந்த விதிமுறைகளுக்கு இணங்க அந்த இயக்குனர்கள் உறுப்பினரால் நியமிக்கப்படும் வரை அந்த முதல் இயக்குனராக அவர் கருதப்படுவார். ஸோ என்ன செக்ஷன் பிரகாரம்? செக்ஷன் 152 பிரகாரம். தென் நெக்ஸ்ட் டாபிக்,
qualifications of director. As regards to the qualification of directors, there is no direct provision in the Companies Act 2013. In general, a director shall possess appropriate skill, experience, and knowledge in one or more field of finance, law, management, sales, marketing, administration, research, corporate governance, technical operations, or other disciplines related to the company's business. According to the different provisions relating to the directors, the following qualification may be mentioned. இந்த நிறுமத்தில் இருக்கக்கூடிய செயல்முறைகள் விதிகளுக்கு வெளியில் இருக்கக்கூடியது உள்ளவாறு தேவையான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். பொதுவாக ஒரு இயக்குனர் அந்த நிதி, சட்டம், மேலாண்மை, விற்பனை சம்பந்தப்படுத்துதல், நிர்வாகம், ஆராய்ச்சி, பெருநிறும ஆளுமை, தொழில்நுட்ப செயல்பாடுகள் அல்லது நிறுமத்தின் வணிக தொடர்பான பிற துறைகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளில் பொருத்தமான திறன்கள், அனுபவம் மற்றும் அறிவை கொண்டிருக்க வேண்டும். அவங்க எப்படி இருக்கணும்? அனுபவமோ அறிவையும் பெற்றிருக்கணும். டைரக்டர் மஸ்ட் பி எ பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்ட். இந்த ஒரு இயக்குனர் சரியான மனநிலையில் உடைய நபராக இருக்க வேண்டும். ஒன்று இயக்குனர் எப்படி இருக்கும்? சரியான மனநிலையில் இருக்கக்கூடியவராக இருக்கணும். எ டைரக்டர் மஸ்ட் ஹோல்டு share qualification if articles of association provides such. அந்த இயக்குனர் அந்த நிறும செயல் புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட தகுதி பங்குகளை வைத்திருக்க வேண்டும். தென் டைரக்டர் மஸ்ட் பி an individual. ஒரு டைரக்டர் இயக்குனர் தனியாக நபராக இருக்க வேண்டும். A director should be a solvent person. இந்த இயக்குனர் நல்ல நிதிநிலை உடையவராக இருக்க வேண்டும். A director should not be convenienced by the court for any offense etc. அந்த நீதிமன்றத்தால் எந்த விதமான குற்றத்திற்கும் குற்றவாளி என அறிவிக்கப்படாமல், அதாவது தண்டிக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டும். These are all the qualifications of a director. இயக்குனருடைய தகுதிகள். Disqualification of a director. இயக்குனராக தகுதியற்றவர்கள். Section 164 of Companies Act 2013 has mentioned the disqualification as mentioned below. இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிறுமத்துடைய சட்டம் 164 அதனுடைய பிரிவின்படி அந்த நிறுமத்துடைய இயக்குனராக தகுதியற்றவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A person shall not be capable of being appointed director or a company if the director is of unsound mind. பித்த நிலையில் பிடித்தவர் என தகுதி வாய்ந்த அதிகார நீதிமன்ற கண்டுபிடிப்பு மற்றும் அமலில் உள்ளபோது. அவங்க யார்? அன்சவுண்ட் மைண்ட். அதாவது அவங்க எப்படி இருக்காங்க? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடியவங்க. அவங்க தகுதியற்றவர்கள் டைரக்டராக இருக்கிறதுக்கு. தென் அண்ட் அண்டர்சேஞ்ச்டு இன்சால்வெண்ட். அதாவது இன்சால்வெண்ட் ஆகக்கூடியவங்க, அதாவது திவாலானவர்கள் என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர்கள். அவங்க யாராக இருக்க முடியாது? டைரக்டராக இருக்க முடியாது. த நெக்ஸ்ட்டு has been convenient by a court for any offense involving moral and sentenced in a repeat thereof to imprisonment for not less than 6 months. இந்த திவால் ஆனவங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டவங்க அதை அந்த நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ள அவர் விண்ணப்பம் நிலுவையில் உள்ளபோது என்ன பண்ண முடியாது? அவர் குவாலிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆக முடியாது. அப்போ அவங்க என்ன ஆகிடுவாங்க? டிஸ்குவாலிஃபைடு ஆகிடுவாங்க டைரக்டர் போஸ்ட்டுக்கு. த நெக்ஸ்ட்டு ஹேஸ் நாட் பெய்ட் எனி கால் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஹெல்டு பை ஹிம் வெதர் அலோன் ஆர் ஜாயிண்ட்லி வித் அதர்ஸ். அவங்க என்ன இருக்காங்க? கால் மணி, அலாட்மெண்ட் மணி ஏதாவது பே பண்ணாமல் இருந்தாலும் அவங்க என்ன ஆகிடுவாங்க? டைரக்டர்ன்ற போஸ்ட்டுக்கு டிஸ்குவாலிஃபைடு ஆகிடுவாங்க.
The next, an order disqualifying him for appointment as director has been passed by a court in pursuance of section 203. இந்த நீதிமன்றத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, செக்ஷன் 203 பிரகாரம் டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க. எப்படி? அந்த டைரக்டர் ஹேஸ் பீன் பாஸ்டு அ கோர்ட்லேருந்து ஏதாவது டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லியிருந்தாங்களா, அப்போது அவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க. த நெக்ஸ்ட் ஒன், ஹி ஹேஸ் பீன் convicted of the offense dealing with a related party transactions under section 188. இந்த நீதிமன்றத்தில் அல்லது அதனுடைய தீர்ப்பாயத்தால் தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தா, அதே சமயத்தில் அந்த கடந்த 5 வருஷத்தில் ஏதாவது ஒரு சமயம் அந்த செக்ஷன் 188 பிரகாரம் அது தொடர்புடைய நபரை அந்த நடவடிக்கைகள் ஈடுபடும்போது அந்த குற்றம் புரிந்தவர்கள் என தீர்மானிக்கப்படக்கூடியவராக இருப்பார். அதனால் அவர் என்ன ஆயிடுறாரு, டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுறாரு. த நெக்ஸ்ட்டு, ஹி ஹேஸ் நாட் காட் த டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இயக்குனர் அடையாள எண் பெறாதவர் அவங்க என்ன பண்ண முடியாது, குவாலிஃபிகேஷன் ஆக முடியாது டைரக்டர் போஸ்ட்டுக்கு. அவங்க எப்படி இருப்பாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடுவாங்க. These are all the disqualification of director. Then next one, removal of director. இயக்குனர் நீக்கம். A director of company can be removed from his office before the expiry of his term by the shareholder, the central government, the company law board. இந்த நிறுவனத்துடைய இயக்குநர்கள் அவங்களுடைய பணி காலம் முடிவடைவதற்கு முன்னாடி அவருடைய அலுவலகத்திலேருந்து நீக்கப்படலாம். எப்படிலாம், பங்குதாரர்கள், மத்திய அரசு அண்டு நிறுவன சட்டம் வாரியம். A director can be removed from his office in any of the following 3 ways. ஒரு இயக்குனர் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து பின்வரக்கூடிய 3 வழியில் அவங்க ஏதேனும் ஒரு வழியில் நீக்கப்படலாம். First one, removal by shareholder section 169. பங்குதாரர்களால் நீக்கம் பிரிவு 169. A company may, by giving a special notice and passing an ordinary resolution, remove a director before the expiry of his period of office without the proof of mismanagement, breach of trust, misfeasance or other misconduct on the part of the director. If the shareholders feel that the policies pursued by the director are not appreciable, then director can be removed. The shareholder can do so passing an ordinary resolution in a general meeting. ஒரு நிறுவனம் ஒரு சிறப்பு அறிவிப்பை வழங்குறதன் மூலமாக, ஒரு சாதாரண தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் ஒரு இயக்குனரை பதவியிலிருந்து காலாவதியாகக்கூடியதுக்கு முன்பாக நீக்கலாம். தவறான நிர்வாகம், நம்பிக்கை இழப்பு, தவறாக செயல்படக்கூடியது அல்லது இயக்குனருடைய பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தவறான நடத்தையில் அவற்றை ஆதாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இயக்குனர்கள் பின்பற்றிய கொள்கைகள் பொருத்தமானதாகவும் இல்லை என்று அந்த ஷேர்ஹோல்டர்ஸ் கருதினால் அவர்கள் நீக்கப்படலாம். இந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு சாதாரண தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலம் இந்த பங்குதாரர்கள் அவ்வாறு செய்ய முடியும். ஒரு சாதாரண கூட்டத்தை கூட்டி அதிலிருந்து மெஜாரிட்டியாக அவங்கள நீக்கக்கூடியதாக இருக்கும். The next, removal by the central government. மத்திய அரசால் நீக்கம். The central government has been empowered to remove managerial personnel from office on the recommendation of the company law board under the following circumstances. அந்த நிறுவன சட்ட வாரியத்தில் அந்த பரிந்துரையின் பேரில் அந்த நிர்வாக அதிகாரிகளை அலுவலகத்திலிருந்து அகற்ற அந்த மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மத்திய அரசு எந்த நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக
இந்த நிறுமச்சட்ட வாரியத்திற்கு பரிந்துரைக்கக்கூடிய அதிகாரம் உள்ளது. இந்த மத்திய அரசின் கருத்துப்படி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், where a person concerned in the conduct and management of the affair of a company has been guilty of fraud, misdemeanors, prescience, negligence and carrying out his obligations. ஒரு நிறுமத்தில் அந்த விவகாரங்களுக்கான நடத்தை மற்றும் மேலாண்மையில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அந்த சட்டத்தின் கீழே தனது கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவது கிடையாது. அந்த மோசடி, தவறான செயல்படக்கூடிய தன்மை, தொடர்ந்து கவனமின்மை, நம்பிக்கை இழப்பு, சம்பந்தப்பட்ட குற்றவாளி அல்லது குற்றங்களை தொடர்புடைய குற்றவாளி, இதனால் அவங்க என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நீக்கலாம். தென் where the business of the company has not been conducted and managed with sound business principles or prudent commercial practices. ஒரு நிறுவனத்துடைய வியாபாரமானது சிறந்த வணிக கொள்கை அல்லது விவேகமான வர்த்தக நடைமுறைகளுக்கு ஏற்ப அத்தகைய நபரால் நடத்தப்படக்கூடிய அல்லது நிர்வகிக்கப்படவில்லை அப்படின்ட்டு இருந்தால் என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணலாம். The next, where the business of a company has been conducted by such a person in a manner which is likely to cause injury or damage to the interest of the trade, industry or business. ஒரு நபரால் நடத்தப்படுறதால் அல்லது அதை நிர்வகிக்கப்படுவதால் அந்த நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான வியாபார பாதிப்பு அல்லது வர்த்தகம், தொழில் அல்லது வியாபார கொள்கையை சேதம் ஏற்படுத்தக்கூடியதால் அது சம்மந்தப்பட்ட இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்கள நீக்கலாம். The next, whether the business of the company has been conducted and managed by such a person with the interest to defraud its creditors, members or any other persons. இந்த நிறுவனம் அதை வணிகர்கள், கடனாளிகள், உறுப்பினர்கள் அல்லது வேறு நபர்களை மோசடி அல்லது சட்டவிரோத நோக்கத்திற்காக அல்லது பொது நலனுக்காக சேதமளிக்கத்தக்க விதத்தில் மோசடி செய்ய விரும்பக்கூடிய நோக்கத்தோடு அந்த நிறுவனம் நிர்வகிக்கப்பட்டிருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட்டு, ரிமூவல் பை த கம்பெனி லா போர்டு, சட்ட நிறும வாரியத்தால் நீக்கப்படுதல், நிறுமச்சட்ட வாரியத்தால் நீக்கப்படுதல். If an application has been made to the company law board against the apprehension and mismanagement of the company's affairs by a director, then the company law board may order for the termination of the director's tenure or set aside any agreement that has been entered into between the company and the directors. Such order can affect the removal of the director from his office. அந்த கம்பெனி சட்ட விவகாரத்தில் ஒரு இயக்குனரால் ஒதுக்கப்படுதலுக்கு தவறான நிர்வாகத்திற்கு எதிராக ஒரு நிறுவனத்தினுடைய சட்ட வாரியத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய சட்ட வாரியத்தில் அந்த இயக்குனர்கள் நீக்கப்படலாம், அல்லது அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனருக்கு இடையில் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஒதுக்கி வைக்கப்படலாம். அத்தகைய டைரக்டர்ஸ் அவருடைய அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் மற்றும் அந்த மாதிரியான டைரக்டர்ஸ் அல்லது நிர்வாக இயக்குனர் கம்பெனி சட்ட ஆணையத்தின் தேதியிலிருந்து முதல் 5 ஆண்டுக்கு அந்த நிர்வாக அலுவலகத்தை நடத்த முடியாது. அது முதல் 5 வருஷத்துக்கு நடத்த முடியாது. Okay, dear students, we will meet in next class.